சலாத் என்பது அதனுடைய அசல் எப்படி இருந்துச்சுன்னா செல்வத்துன்னு இருந்துச்சான். சலாத்துடைய அசல் எப்படி இருந்துச்சு? இது மாதிரி ஜக்காத்துடைய அசல் ஜக்குவத்துன்னு இருந்துச்சு. வாவினுடைய ஹரக்கத்தை எங்க கொடுத்துட்டோம்? வாவு ஹரக்கத்தை சுமந்து கொள்ளாது. அதுவே செல்வத்தில் உள்ள வாவினுடைய ஹரக்கத்தை எது கொடுத்துட்டோம்? லாமுக்கு கொடுத்துட்டோம். அதுவே சலாத்துன்னு ஆயிடுச்சு. விளக்குதப்பா? ஜக்குவத்தில் வாவுல உள்ள ஹரக்கத்தை எது கொடுத்துட்டோம்? காப்புக்கு கொடுத்துட்டோம். கொடுத்தோடனே ஜக்காத்துன்னு ஆயிடுச்சு. அலிப்பு தான் இருந்துச்சு, ஆனாலும் அது முஃபஹம் வாய் நிரம்ப சொல்லணும் வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஃபத்தகத்தை லம்மின் பக்கம் வளர்ச்சி சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி வாவு வச்சு எழுதிட்டாங்க. அப்படிதானே? சலாத்து, ஜக்காத்து, மிஷ்காத்து இதெல்லாம் என்ன இருக்குது? வாவு வச்சு எழுதுவாங்க. அது வாவில் இருந்து புரண்டதுன்னு காமிக்கிறதுக்காக வேண்டி, வாய் நிரம்ப சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன சொல்லுவாங்க? ஜக்காத்துலையும் வாய் வச்சு வாவு வச்சு எழுதுவாங்க. சலாத்துலையும் எப்படி எழுதுவாங்க? அலிப்பு வச்சு எழுதக்கூடாது. எப்படி எழுதணும்? சலாத்துன்னு வாவு வச்சு தான் எழுதணும். அப்படிதானப்பா? மிஷ்காத்துலையும் என்ன செய்யணும்? வாவு வச்சு எழுதணும். மிஷ்காத்துன்னு அலிப்பு வச்சு எழுதக்கூடாது. ஜக்காத்து, சலாத்து, மிஷ்காத்து இல்லைன்னா எப்படி வரும்? வாவு தான் வரும். தானே? அப்போ அதனுடைய அசல் எப்படி இருந்துச்சு? ஜக்குவத்துன்னு இருந்துச்சு. அதுதான் ஜக்காத்துன்னு ஆக்கியிருக்கோம். சலாத்தினுடைய அசல் செல்வத்துன்னு இருந்துச்சு. சலாத்தினுடைய அசல் செல்வத்துன்னு இருந்துச்சு. அதுதான் வாவுல உள்ள அரக்கத்தை கொடுத்து லாம கொடுத்து சலாத்துன்னு ஆக்கியாச்சு. கேட்டுங்களா? இப்ப விளங்குதா? அதுக்கு வாவு வச்சு எழுதணும். ஏன்னா வாய் நிரம்ப சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி, அதனுடைய ஒரிஜினல் வாவுல இருந்து புரண்டுச்சு காமிக்கிறதுக்காக வேண்டி வாவு என்ன செஞ்சா எழுதிடுவாங்க. சலாத்து ஜக்காத்துன்னு தான் சொல்லணும். அதனுடைய ஒரிஜினல் அர்த்தம் துவா. ஆனால் இப்போ அர்கானி மக்சூஸாக்கு வச்சாச்சு. குனிறது, நிமிர்றது, உட்கார்றது, துவா செய்கிறது, இதுக்கு வச்சாச்சு அர்கானி மக்சூஸா. தொழுகையில் அர்கான துவா இருக்கத்தானே செய்யுது. ஈதின சுராத்துல் முஸ்தகீம் சுராத்துல் லதீன அன்அம்த அலைஹிம் தொழுகையில் இருக்குல்லப்பா, துவா இருக்குல்லப்பா. அல்லாஹ் மக்ஃபிர் லீ வலி வாலிதிய வலி உஸ்தாதின்னு அத்தையாத்தில் ஓதுறோம். துவா செய்கிற மாதிரிலாம் துவா தானே. அதான் சொல்கிறாங்க, சலாத் என்பதனுடைய அசல் ஃபஇலத்துங்கிற வசனா இருக்கும். செல்வத்துன்னு இருந்துச்சு. இது மாதிரி தள்ளி வந்தவனுக்கு ஜக்காத் என்பதை போல, ஜக்காவில் இருந்து ஜக்காத் என்பதை போல அந்த ஜக்காத்துலையும் ஜக்குவத்துன்னு தான் இருந்துச்சு, சலாத்துலையும் செல்வத்துன்னு தான் இருந்துச்சு. வாவினுடைய அரக்கத்தை சலாத்துல லாமு கொடுத்துட்டோம், ஜக்காத்துல வாவில் உள்ள அரக்கத்தை காப்பு கொடுத்துட்டோம். ஜக்குவத்துங்கிறது ஜக்காத்துன்னு ஆக்கியாச்சு. கேட்டுங்களா? குத்திபத்தா அந்த ரெண்டும் எழுதப்பட்டு விட்டது. சலாத்தும் ஜக்காத்தும் பில் வாவி எதை கொண்டு எழுதப்பட்டிருச்சு? வாவி கொண்டு எழுதப்பட்டிருச்சு. அலா லஃபுல் முஃபஹம், முஃபஹம் உடைய லஃபின் பிரகாரம் வாய் நிரம்ப சொல்றது. அந்த ஃபத்தகத்தை லாமின் லம்மின் பக்கம் சாட்சி படிக்கிறது. குத்திபத்தா பில் வாவி, ஜக்காத்து சலாத்து ரெண்டிலையும் வாவி கொண்டு எழுதப்பட்டு விட்டது. அலா லஃபுல் முஃபஹம், மஹமுடைய லெவலின் பிரகாரம் வாய் நிரம்ப சொல்றது, லம்மின் பக்கம் சாட்சி சொல்றது. ரைட்டா? இப்போ மேலே கொஞ்சம் படி, இடையில விட்டுருக்க. இந்த சல்லா என்பது எழுதுப்பா, சலாத்தி என்பது சல்லாவிலிருந்து வந்துச்சு. எதுலேருந்து வந்துச்சான்? சல்லாவிலிருந்து வந்துச்சு. சல்லா என்றால் இதா தஆ, ஒருவன் துவா செய்தால் சல்லா என்று சொல்வார்களே, அதுல இருந்து வந்துச்சு. சல்லானா துவா செஞ்சான்னு அர்த்தம். அது ஒரிஜினல் அர்த்தம் என்னதுதான்? துவா செய்யறது தான். அகராதியில் பார்த்தீங்கன்னா சலாத்துக்கு என்னதான் அர்த்தம் போட்டிருப்பாங்க? துவா செய்யறது. சல்லா என்றால் என்ன அர்த்தம்? ஒருவன் துவா செய்யும் போது சல்லா என்று சொல்வார்களே, அதுல இருந்து வந்தது. அவன் சலாத்துன்னா துவா செய்யறது தான். அதைத்தான் நம்ம அர்கானி மக்சூஸாக்கு வச்சிருக்கோம். ரைட்டுங்களா? இன்னமா சும்மியல் ஃபேலுல் மக்சூஸ் பிஹா, ஆனால் இன்னமா சும்மிய அல் ஃபேலுல் மக்சூஸ் பிஹா, அந்த தொழுகையை கொண்டுண்டான பிரத்யேகமான செயலின் மீது அது குறிப்பிடப்பட்டிருப்பதெல்லாம் இஸ்திமாலிகள் துவா, துவாவின் மீது அது பொதிந்திருப்பதனால இருக்கும். துவா அதில் இருக்குத்தானே செய்யுது. இன்னமா சும்மியல் ஃபேலுல் மக்சூஸ் பிஹா, அந்த தொழுகையை கொண்டுண்டான பிரத்யேகமான செயலுக்கு சொல்லப்பட்டிருப்பதெல்லாம் இஸ்திமாலிகள் துவா, அது துவாவின் மீது பொதிந்திருக்கிறதுங்கிறதுனாலயா இருக்கும். பொதிந்திருக்கிறதுனால தான் அது ஒரு அர்கானி மக்சூஸாக வச்சாச்சு. விளங்குச்சப்பா? இன்னும் ஒரு அர்த்தம் சொல்றாங்க. ஜமக்ஷரி இமாம் சொல்றாங்க, சல்லான்னா ஹர்ரக செல்வைனி, ரெண்டு பித்தட்டை ஆட்டினான்னு அர்த்தமா.
சல்லானா என்ன அர்த்தம்? ஆட்டி நம்ம தொழும்போது சஜிதா செய்யும்போது ருக்கு செய்யும்போது பித்தட்டு ஆட்ட தானே செய்யறோம். ருக்கு செய்யும்போது பித்தட்டு ஆடுறோம். சஜிதா செய்யும்போது என்ன செய்யறோம்? பித்தட்டு ஆட்ட தானே செய்யறோம். சல்லானா பித்தட்டு ரெண்டையும் ஆட்டினான்னு அர்த்தம். அது அப்படி அர்த்தம் இருக்கான். இப்போ கீழே சொல்லப்படுகிறது, ஜமக்ஷரி இமாம் சொல்றாங்க, அல்லாமா ஜாருல்லா ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீர் உல் கஷாப் எழுதியிருக்காங்க. அல்லாமா ஜாருல்லா ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி பெரிய மகான். நல்லா அற்புதமாக பாடம் நடத்துவாங்களாம். அவங்களுக்கு ஒரு கால் இருக்காதான். யாருக்கு? ஜமக்ஷரி இமாமுக்கு. அப்போ மாணவர்கள்லாம் கேட்கணும்னு நினைப்பாங்களாம், உங்களுக்கு இப்படி பாடம் நடத்துறீங்க, உங்களுக்கு ஒரு கால் இல்லையேன்ட்டுன்னு. ஆனால் மாணவர்கள் கேட்க தயங்குறாங்க. அதை விளங்கிட்டு பெற்றோருடைய சிறப்பை பற்றி வரும்போது, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் ஒரு சிட்டுக்குருவியை பிடிச்சி விளையாடினேன். விளையாடும் போது அது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிடுச்சு. நான் இழுத்தேன், கால் ஒடிஞ்சு போச்சு. எங்கள் அம்மா என்னை பார்த்து என்ன செஞ்சாங்க, இந்த சிட்டுக்குருவி காலை ஒடிச்சது மாதிரி உன் காலை எல்லாம் ஒடிப்பானேன்னு சொல்லிட்டாங்க எனக்குன்னு. அந்த துவாவை எல்லாம் கபில் செய்யலாம். நான் கல்வி இருக்கிறதுக்கு பகதாதுக்கு போகும்போது வாகனத்திலிருந்து கீழே விழுந்து அந்த காலுக்கு என்ன இருக்குது, அது பெரிய ஒரு விபத்துக்குள்ளாயிடுச்சு. அது பிறையோடி போயிடுச்சு. கடைசியில் காலை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, சிட்டுக்குருவி காலை நீ ஒடித்ததை போல உன் காலை எல்லாம் ஒடிப்பானாங்கன்ட்டாங்கல்ல. எங்கள் அம்மாவுடைய துவாவை எல்லாம் கபில் செஞ்சுட்டான். அவைய பெற்றோர்கள்ட்ட நல்ல துவா வாங்கிக்கங்கன்னாங்க. விளங்குச்சப்பா? அல்லாமா ஜாருல்லா ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீர் உல் கஷாப் எழுதியிருக்காங்க. இப்போ கீழே சொல்லப்படுகிறது, சொல்லுப்பா, என்ன இருக்கு, அசல் சல்லா, சல்லா என்பதனுடைய அசல் அர்ரக செல்வைனி, ரெண்டு பித்தட்டையும் ஆற்றுறதுங்கிறதா இருக்கும்னு சொல்லப்படுது. ஏனால் அண்ணல் முசல்லி, ஒரு தொழுகின்றவன், எஃப்அலுஹு ஃபி ருக்கூஇஹி வ சுஜூதிஹி, அவனுடைய ருக்கூலையும் சுஜூதிலையும் இந்த பித்தட்டை ஆட்டுகிற செயலை செய்கிறான் என்ற காரணத்தினால். அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்குதான். விளங்குதப்பா? ஆனாலும் எதுல தான் பிரபல்யம் ஆயிடுச்சு? சலாத்துங்கிறது அர்கானை மக்சூஸாக்கு பிரபல்யம் ஆயிடுச்சு. அதுக்கு துவான்னு இருந்துச்சு, ஆனால் அர்கானை மக்சூஸா வச்சுட்டோன்னு தான் நம்ம சொல்றோம். எடுத்துனப்பா, அந்த பித்தட்டை ஆடுறதுன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதான் சொல்றாங்களா? ஆனால் ஃபிக்ஹ் கிதாபில் வர்றது போட்டிருக்காங்க இந்த அர்த்தத்தை. வஸ்திகாரு ஆதல் லஃபுலி, இந்த சல்லா என்ற லஃபுலு இல் மானசானி, ரெண்டாவது மானாவிலே பிரபல்யமாயிருப்பது அர்கான மக்சூஸாவில் பிரபல்யமாயிடுச்சு துவா. ஆனால் அர்கானி மக்சூஸான்னு பிரபல்யமாயிடுச்சுல. பிரபல்யமாயிருப்பதெல்லாம் அதமி இத்தியாரி அவ்வல், முந்தின மாலாவிலே பிரபல்யம் இல்லாமல் இருப்பதுடனே. அதான் பித்தட்டை ஆடுறதுங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்க. பித்தட்டை ஆடுறதுங்கிறது அதான் அதமி இத்தியாரி அவ்வல், முந்தின மானாவான பித்தட்டை ஆட்டுவது என்ற மானாவிலே பிரபல்யம் இல்லாமல் இருப்பதுடனே இரண்டாவது மானாவிலே பிரபல்யமாயிருப்பது லா யக்தஹு, குறை சொல்லப்படாது, நக்லிஹி அன்ஹு, அந்த முந்தின மானாவை விட்டும் அதை தீர்ப்பப்பட்டிருக்கின்ற விஷயத்திலே, முந்தின மானாவை விட்டும் இரண்டாவது மானாவுக்கு தீர்ப்பப்பட்டிருக்கின்ற விஷயத்திலே, அதான் அர்கானி மக்சூஸாவுக்கு தீர்ப்பப்பட்டிருக்கின்ற விஷயத்திலே ஒன்றும் குறை சொல்லப்படாது. விளங்குதா? ஏன்னா அது பிரபல்யம் இல்லையே. பித்தட்டு ஆடுறதுங்கிறது என்ன செய்யல. அல்லாமா ஜாருல்லா ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் அந்த கருத்தை சொல்றாங்க. சரி, அதுக்கடுத்து துவா செய்யறவனுக்கு முசல்லின்னு சொல்லுவாங்களாம். துவா செய்யறவனுக்கு தொழுகிறவன் சொல்லுவாங்க. ஏன்னா துவா செய்யறவன் பயபக்தியோட தானே இருப்பான். சுஜூ செய்யறவன் மாதிரி, ருக்கு செய்யறவன் மாதிரி, ருக்கு செய்யும்போது சுஜூ செய்யும்போது எப்படி நம்ம பயபக்தியா இருப்போமோ அதே மாதிரி துவா செய்யும்போது பயபக்தியோட துவா கேட்கணும். அப்படி பயபக்தியோட துவா கேட்கறாங்கிறதுனால தான் அவனை என்ன சொல்றாங்க, முசல்லின்றுவாங்களாம் துவா செய்யறவனை. அதான் சொல்றாங்க, இன்னமா சும்மிய தாஇ முசல்லியன், துவா செய்கிறவனை முசல்லி என்று சொல்லப்படுவதெல்லாம் தஷ்பீகன் லஹு, அந்த முசல்லிக்கு அவன் ஒப்பா இருக்கிறான். ஃபித்தஹஷ்ஷுஇஹி, அவன் பயபக்தியாய் இருக்கின்ற விஷயத்திலே. ஃபித்தஹஷ்ஷுஇஹின்னு என்னங்க அர்த்தம்? அவன் பயபக்தியாய் இருக்கின்ற விஷயத்திலே முசல்லிக்கு ஒப்பா இருக்கிறான். விராக்கிஇ வ சாஜிதி, ருக்கு செய்யக்கூடியவனை கொண்டும் சஜிதா செய்யக்கூடியவனை கொண்டும் அவன் பயபக்தியா இருக்கின்ற விஷயத்திலே முசல்லிக்கு அவன் ஒப்பா இருப்பதனாலா இருக்கும். ருக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறான், பயபக்தியா சுஜூ செய்யறவன் மாதிரி இருக்கிறான். அதனால என்ன செய்வாங்களாம், தாயிக்கு என்ன சொல்லிடுவாங்க, முசல்லின்றுவாங்க. ஏன் பயபக்தியா இருக்கிறான், ருக்கு செய்யறவன் மாதிரி இருக்கிறான், சஜிதா செய்யறவன் மாதிரி இருக்கிறான், தொழுகிறவன் மாதிரி இருக்கிறான் பயபக்தியோடுங்கிறதுனால தாயிக்கு கூட என்ன சொல்லிடுவாங்களாம், முசல்லிங்குவாங்க. இன்னமா சுமிய தாயி முசல்லியன், தாயிக்கு துவா செய்கிறவனுக்கு முசல்லி என்று சொல்வதெல்லாம் தஷ்பீகன் லஹு ஃபீ தஹஷ்ஷுஇஹி, அவன் பயபக்தியா இருக்கின்ற விஷயத்திலே ராக்கியை கொண்டும் சாஜிதை கொண்டும் அவன் ஒப்பா இருப்பதனாலயா இருக்கும்.
ஆக்கியக்கும் சாஜிதுக்கும் ஒப்பா இருக்கான். ருக்கு செய்யக்கூடியவனுக்கும் சஜிதா செய்யக்கூடியவனுக்கும் ஒப்பா இருக்குனால அவனை முசல்லின்னு என்ன செஞ்சிடறாங்க, சொல்லிடுறாங்களாம். சரி, இப்போ சலாத்தை பற்றி பேசிட்டோம். அடுத்து பக்தர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன யூமினூன பில் கைபி, மறைவானதை நம்புவார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், நாம் அவர்களுக்கு தந்ததில் இருந்து செலவும் செய்வார்களே, அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இந்த குர்ஆன் என்ன செய்யும், நேர்வழி காட்டும். எடுத்துனப்பா. சரி, ரிஸ்க்னா என்னங்க அர்த்தம்? லோகத்துல பங்குன்னு அர்த்தமா, நசீபு. ஒவ்வொன்றுக்கும் அப்படியே பிரிச்சுருவாங்க, பிரிச்சு மேய்கிறாங்க பாரு. ரிஸ்க் என்பது லோகத்தில் ஹப்பு நசீபு பங்குங்கிறதா இருக்கும். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், வதஜஅலூன ரிஸ்கக்கும், உங்களுடைய பங்கை நீங்கள் ஆக்குகிறீர்கள், அன்னக்கும் துகதீபூன், நீங்கள் பொய்ப்பிப்பதில் தான் ஆக்குறீங்க. உங்க பங்கு எதில் ஆக்குறீங்க? தஸ்தீக் செய்வதில் ஆக்கல, பொய்ப்பிப்பதில் ஆக்குகிறீர்கள் பங்குன்னு அர்த்தம். விளங்குதா? தஜஅலூன ரிஸ்கக்கும், உங்களுடைய பங்கை நீங்கள் ஆக்குகிறீர்கள், அன்னக்கும் துகதீபூன், நீங்கள் பொய்ப்பிப்பதில் தான் நீங்கள் ஆக்குகிறீர்கள். எழுதுனப்பா. அப்ப ரிஸ்க்னா என்ன அர்த்தங்க? பங்கு என்று அர்த்தம், நசீபுன்னு அர்த்தம். ஆனால் உருஃபு பழக்கம் கஸ்ஸஸவு ரிஸ்க் என்பதை குறிப்பாக்கிருச்சு. பி தக்ஸீஸி ஷையி பில் ஹைவானி, தக்ஸீஸு ஷையி அப்படிதானப்பா. வல் உருஃபு பழக்கம் கஸ்ஸஸஹு, அந்த ரிஸ்கை குறிப்பாக்கிருச்சு. பி தக்ஸீஸி ஷையி, ஒரு வஸ்துவை, பில் ஹைவானி, ஒருவருக்கு சொந்தமாக்கி கொடுப்பதை கொண்டும், ஒத்த மக்குனிஹி அப்படிதானே இருக்கு, தம்கீனியா, அவனுக்கு வசதி செய்து கொடுப்பதை கொண்டும், இன்திவாய்பி, அதை கொண்டு பயனடைவதற்கு வசதி செய்து கொடுப்பதை கொண்டும் குறிப்பாகிருச்சு. ஒரு வஸ்துவை ஒருத்தருக்கு சொந்தமாக்கி கொடுத்து அதை பயனடைகிறதுக்கும் வசதி செஞ்சு கொடுக்கறதான், அதுதான் அதுக்கு அர்த்தம். ஒரு வஸ்துவை ஒருத்தருக்கு சொந்தமாக்கி கொடுத்து அதை கொண்டு பயனடைவதற்கும் வசதி செஞ்சு கொடுக்கறதுன்னு அர்த்தமா? ரைட்டா? அர்த்தம் வைக்கிறது. பழக்கம் ஹஸ்ஸஸவை குறிப்பாக்கி இருக்கிறது. பி தக்ஸீஸி ஷையி, ஒரு வஸ்துவை, பில் ஹைவானி, ஒருவருக்கு சொந்தமாக்கி கொடுப்பதை கொண்டும், வ தம்கீனிஹி பில் இன்திஃபாஇ பிஹி, அந்த வஸ்துவை கொண்டு அவர் பயனடைவதற்கும் வசதி செய்து கொடுப்பதை கொண்டும் குறிப்பாக்கப்பட்டுருச்சு. விளங்குதப்பா? சொந்தமாக்கி கொடுத்து அதை கொண்டு பயனடைச்சிக்கோன்னு சொல்றேன் நான். சொந்தமாக்கி கொடுத்து அது பயனடை. ஒரு நம்மளுக்கு எல்லாத்தையும் தந்திருக்கான், ரிஸ்க்குகளை தந்திருக்கான், காசு பணங்களை தந்திருக்கான், வீடு வாசலை தந்திருக்கான், வாகனம் எல்லாம் ரிஸ்க்கு தான். ரிஸ்க்குனா சாப்பாடு மட்டும் இல்லை, சொத்து பத்துக்களை நம்மள்கிட்ட தந்து அதை கொண்டு பயனடைன்னு சொல்லியிருக்கான்ல. ஒரு வஸ்துவை ஒருவருக்கு சொந்தமாக்கி கொடுத்து, விளங்குதப்பா, தம்கீனியும் இன்திபாய்பி, அதை கொண்டு பயனடைவதற்கு வசதி செய்து கொடுப்பதுமா இருக்கும். வசதி செய்வதை கொண்டும் கொடுப்பதை கொண்டும் கொஞ்சம் சொந்தமாக்கப்பட்டுருச்சு. ஆனால் முஅத்தஸிலாக்கள், விளங்குதப்பா, இப்பா அல்லாஹ் இப்போ ஒரு வஸ்துவை சொந்தமாக்கி கொடுத்து அதை பயனடைய சொல்லிட்டானோ, ஹலாலுக்கு மட்டும்தான் ரிஸ்க்குன்னு சொல்லணும், ஹராமுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க. யாரு? முஅத்தஸிலாக்கள். விளங்குதா? அப்படிலாம் கிடையாது. விளங்குதா? எல்லாத்தையும் எடுக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. அதுல ஒண்ணு, ஒருத்தன் காலமெல்லாம் ஹராமையே கொண்டு சாப்பிட்டான், வட்டியை தின்னா, பொய் சொன்னா, ஏமாத்தினா, இப்படிலாம் வந்து என்ன செஞ்சிட்டாம்னா, ஹராமையே சாப்பிட்டாம்னா அது ரிஸ்க்கு கிடையாதுன்னா அவன் மருசுக்கு கிடையாதுன்னு வந்துடும். என்ன செஞ்சிடும்? அல்லாஹ்வால அவன் ரிஸ்க் அளிக்கப்படலைன்னா வருதும். உமாமின் தாபத்தின் உமாமின் தாபத்தின் ஃபில் இல்லா அலல்லாஹ் ரிஸ்க் ஆகுறான். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிக்கும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்குறாங்கிறான். கேட்டேன், ஹலாலையும் தந்திருக்கான், ஹராமையும் தந்திருக்கான். ஹராமி எடுக்காதேங்கிறான், ஹலால சாப்பிடுங்கிறான். ரைட்டா? ஆகவே எல்லாத்துக்கும் அவன் ரிஸ்க் கொடுக்குறான். நீ ஹலாலா எடுத்து சாப்பிடு, ஹலாலான ரிஸ்கை சாப்பிடு, ஹராம என்ன செய்யாத, சாப்பிடாது. ஆனா முஅத்தஸிலாக்கள் என்ன சொல்றாங்க? ஹராம்லாம் ரிஸ்க் கிடையாதுங்கிறாங்க. அது பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும். ஹராமிலேயே சாப்பிட்டு ஒருத்தன் உடம்பை வளர்த்தாம்னா அவன் ரிஸ்க் அளிக்கப்படலைன்னு வந்துடும். அதான் சொல்லுங்க. வல் முஅத்தஸிலத்து, முஅத்தஸிலாக்கள், லம்மஸ்தஹாலு மினல்லாஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புறத்திலிருந்து, யும்கின பில் ஹராமி, ஹராமை
சொந்தமாக்கி தருவது அசாத்தியமாகிவிட்ட போது அன்னஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனஹ இன்திஃபாய் பி ஹராமை கொண்டு பயனடைவதை அவன் தடுத்திருக்கிறான் என்ற காரணத்தினால் அமர பி ஸஜ்ரி அன்ஹு ஹராமை விட்டும் தவிழ்வதை கொண்டு அவன் ஏவி இருக்கிறான் என்ற காரணத்தினால் ஹராமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்குதப்பா வசதி கொடுப்பது அசாத்தியமாகிவிட்ட போது காலூர்கள் சொல்கிறார்கள் அல் ஹராமு ஹராம் லைஸ பி ரிஸ்கின், என்னவே கிடையாது, ரிஸ்கே கிடையாதுங்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் வேற சொல்றாங்க. அலா தரா, நீ கவனிக்கலையா, அன்னஹு தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்னத ரிஸ்க ஹாவுனா, இவ்விடத்தில் ரிஸ்கை இழைத்திருக்கிறார். நஃப்ஸி தன்னின் பக்கம் நினைச்சிருக்காரு. வ மிம்மா ரஸகனாஹும் யுன்ஃபிகூன், நாம் கொடுத்ததிலிருந்து என்ன இருக்குது செலவு செய்வார்கள்ங்கிறான். நாம் கொடுத்ததுன்னா ஹராமியா கொடுப்போம், அல்லாஹ் கொடுத்தோம்னா ஹராமியா கொடுப்பான். அலா தரா, நீ கவனிக்கலையா, அன்னஹு தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்னத ரிஸ்கை ஹாவுனா, இவ்விடத்தில் சேர்த்திருக்கான், தன்னின் பக்கம் சேர்த்திருக்கான். நாம் கொடுத்ததிலிருந்து செலவு செய்வார்கள். அப்ப நாம ஹலால தான் கொடுப்போம், அல்லாஹ் கொடுத்தா அங்கிறாங்க. ஈதான உணர்த்துவதற்காக அன்னஹும் அவர்கள் யுன்ஃபிகூனல் ஹலால தல்க, பரிசுத்தமான ஹலாலைத்தான் செலவு செய்வார்கள். தல்கனா பரிசுத்தம், ஹாலிஸ்னு அர்த்தம். விளங்குதா? ஈதான உணர்த்துவதற்காக அன்னஹும் மக்கள் யுன்ஃபிகூனல் ஹலால தல்க, சுத்தமான ஹலாலைத்தான் செலவு செய்வார்கள் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி இவ்விடத்தில் தண்ணின் பக்கம் ரிஸ்க் என்ன செஞ்சிருக்கிறான், இணைத்திருக்கிறாங்கிறத நீ கவனிக்கலையா? இன்ன இன்ஃபாக்கல் ஹராமி, விளங்குத தம்பி, ஹராமான முறையிலே செலவு செய்வது என்பது லா யூஜிபுல் மதஹ, அது எதை உணர்த்தாது, உண்டு பண்ணாது. இது மதகினுடைய இடம் இல்ல. லா யூஜிபுல் மதஹ, மதஹை அது உண்டு பண்ணாது. ஆகவே ஹராம்லாம் ரிஸ்க் கிடையாது ஏங்கிறான். மேலும் தம்மல் முஷ்ரிக்கீன, முஷ்ரிக்கீன்களை சொல்லுபா, தம்மல் முஷ்ரிக்கீன, முஷ்ரிக்கீன்களை இழந்திருக்கிறான், இகழ்ந்திருக்கிறான். அலா தஹரீமி மா ரஸகஹுமுல்லாஹு பி கௌலிஹி, விளங்குத தம்பி, சொல்லு. தம்மல் முஷ்ரிக்கீன, முஷ்ரிக்கீன்களை இகழ்ந்திருக்கிறான். அலா தஹரீமி மா ரஸகஹுமுல்லாஹு, அவன் ரிஸ்க் அளித்த ஒன்றை ஹராமாக்கியதை முஷ்ரிக்கீன்களை இகழ்கிறான். பி கௌலிஹி, தன்னுடைய சொல்லை கொண்டு இகழ்கிறான். எப்படி? குல், நபியே நீங்கள் கேளுங்கள், ரைத்து நீங்க அறிவிங்கப்பா, மா அன்ஸலல்லாஹு லக்கும் மின் ரிஸ்கின், ரிஸ்கில் இருந்தும் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கிய ஒன்றை பற்றி அறிவியுங்கள். ரைத்து நீங்கள் அறிவியுங்கள், மா அன்ஸலல்லாஹு லக்கும் மின் ரிஸ்கின், ரிஸ்கில் இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இறக்கி வைத்ததை அறிவியுங்கள். வஜஅல்தும் மின்ஹு, அதிலிருந்து நீங்கள் ஆக்குகிறீர்களா, ஹராமன் வ ஹலாலன், ஹராமையும் ஹலாலையும் ஆக்குகிறீர்களா என்று என்ன செய்யறான். ரிஸ்க் ஹலாலான் ரிஸ்க் ஆக்கி வச்சிருக்கிறேன், அது ஒரு பகுதி ஹராமு, இது ஹலாலுன்னு சொல்றீங்களா ங்கிறான். ஆகவே விளங்குது தம்பி, அப்படிலாம் செய்யக்கூடாது, விளங்குதா அன்னு காமிக்கிறாங்க. இந்த ஆயத்தெல்லாம் அவங்க கொண்டு வர்றாங்க, முஅத்தஸிலாக்கள் கொண்டு வர்றது. ஆனா சுன்னத்துல் ஜமாத்துக்கு அற்புதமான விளக்கம் கொடுக்குறாங்க. வஸாபுனா, ஆனா நம்முடைய தோழர்கள் ஜஅலுல் இஸ்னாத, இந்த இஸ்னாத் மிம்மா ரஸகனா இருக்குல்ல, இந்த இஸ்னாதை ஆக்கி இருக்கிறார்கள். தஅதீம் எதுக்காக வேண்டி, நாம கொடுத்தோம். தஹரீல் இன்ஃபாக்கி, செலவு செய்வதன் மீது தூண்டுவதற்காக வேண்டி என்ன, நான் தான் தந்தேன் கொடு, ஏய் நாம் தந்தோம், நீ பிறக்கும்போது வெறும் ஆளா தான் பிறந்த, நாம தான் உங்களுக்கு என்ன செஞ்சோம், செல்வங்களை, வசதி வாய்ப்புகளை, எல்லாத்தையும் பணக்காசுகளை தந்தோம், நாம் தந்தோம். தஅலீம், அடுத்து நாம் தந்ததிலிருந்து நீ செலவு செய். நான் கொடுத்து கொடுங்கிற, ஏன் கொடுக்க மாட்டேங்கிற எடுத்தனப்பா. தஹரீலி அல்லது இன்ஃபாக்கி, செலவு செய்யும் மீது தூண்டுவதற்காக வேண்டியும் இதை இந்த இஸ்னாதை ஆக்கியிருக்கிறார்கள். விளங்குதப்பா, தம்மை நீ தஹரீமி மாலம் ஹர்ரீம், அல்லாஹ் ஹராம் ஆக்காது ஹராமாக்கியதைத்தான் இகழ்றான். ஏப்பா, அல்லாஹ் தந்திருக்கிறான், இது ஹலாலு இது ஹராமுன்னு அவன் முயற்சித்துக்காக கூடாது. அல்லாஹ் எதை ஹலால்னானோ அது ஹலாலு, அல்லாஹ் எதை ஹராமுனானோ ஹராமு, இது ஹலாலு இது ஹராமுன்னு முயற்சித்துக்கு என்ன செய்யக்கூடாது, அதைத்தான் அல்லாஹ் சாடுறாங்க. விளங்குதா? தம்மை நீ தஹரீமி மாலம் யுஹர்ரிமுல்லாஹ், அல்லாஹ் ஹராம் ஆக்காது ஹராமாக்கியதைத்தான் ஹராமாக்கியதுதான் தம்மை அவங்க ஆக்கியிருக்கிறாங்க. வக்திசாசு மா ரஸக்னாஹும், விளங்குதப்பா, வக்திசாசு மா ரஸக்னாஹும், அவர்களுக்கு நாம் தந்ததில், விளங்குதப்பா, வக்திசாசு மா ரஸக்னாஹும் என்பதை ஹலாலை கொண்டு குறிப்பாக்கியிருப்பது கரீனத்தி, ஆதாரத்தை வைத்தா இருக்கும். எனது மதத்தினுடைய இடம், நாம் தந்ததிலிருந்து செலவு செய்வார்கள்னா இது பாராட்டினுடைய இடம். தொழுவாங்க,
மறைவானதை நம்புவாங்க. மிம்மாரசகனா இம்பிக்கும் நாம் தந்ததிலிருந்து செலவு செய்வார்கள். ஆகவே இது மதகினுடைய இடமா இருக்கிறனால ஹலால தான் இங்க எடுக்கும். இது எழுதானே வக்திசாசு மாரசகனாகும் மாரசகனாம் என்பதை பில் ஹலால் ஹலாலை கொண்டு தக்சீஸ் செய்திருப்பது குறிப்பாக்கியிருப்பது இதில் கரீனத்தி கரீனாவே வைத்தா இருக்கும். எனது பாராட்டினுடைய இடம் மதகினுடைய இடம். ஆகவே ஹலால தான் செலவு ஹலால் செலுத்தியது நன்மை கிடைக்கும். பத்த மஸ்ஸகு மேலும் சுன்னத்துல் ஜமாத்துக்காரர்கள் ஆதாரம் பிடிக்கிறார்கள். பி ஷுமூலி ரிஸ்கி ரிஸ்க்னா ஹலால் ஹராம் எல்லாத்தையும் அடைய வளையும் என்பதற்கு ஆதாரம் பிடிக்கிறார்கள். பி கௌலி அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொண்டு ஆதாரம் பிடிக்கிறாங்க. ரிஸ்க்னா ஹலால் ஹராம் எல்லாத்தையும் எடுக்குங்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொண்டு ஆதாரம் பிடிக்கிறார்கள். என்ன சொல்லு? ஹதீஸி அம்ர் இப்னு குர்ரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸில் உண்டான ஒன்றை கொண்டு ஆதாரம் பிடிக்கிறாங்க. விளங்குதப்பா? என்ன? லகத் ரஸக கல்லா அல்லாஹ் உனக்கு ரிஸ்க் அளித்திருக்கிறான். தய்யிபன் நல்லதை உனக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? ரிஸ்க் அளிச்சிருக்கிறான். ஆனா ஃபக்தர்த நீ தேர்ந்தெடுத்து விட்டாய் மா ஹர்ரமல்லாஹு அலைக்க மின் ரிஸ்கிஹி அவனுடைய ரிஸ்கில் இருந்தும் அல்லாஹ் உனக்கு ஹராமாக்கியதை நீ தேர்ந்தெடுத்து விட்டாய். விதியலங்க இந்த ஹராமி ரிஸ்க்குன்னு தான் சொல்றான். அல்லாஹ் உனக்கு தையிபை ரிஸ்காக தந்திருக்கான். ஆனா ஃபக்தர்தமா ஹர்ரமல்லாஹு அலைக்க மின் ரிஸ்கிஹி அவனுடைய ரிஸ்கில் உன் மீது ஹராமாக்கியதை நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய். மக்கானமா அல்லல்லாஹு லக்க மின் ஹலாலிஹி அவனுடைய ஹலாலான ரிஸ்கில் இருந்தும் உனக்கு அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றினுடைய இடத்தில் ஹராமை போய் என்ன செய்யறாய்? நீ தேர்ந்தெடுக்கிறாய். அப்ப ரிஸ்க்குங்கிறது ஹலால் ஹராம் ரெண்டும் தான் இருக்குது. ஹலால தந்திருக்கான். ஆனா நீ அதனுடைய இடத்துல எதை ஆக்குற? ஹராம ஆக்கி நீ என்ன செய்யற? நீ சாப்பிடுற. அதைத்தான் சாடுறான். எப்படி சொல்லலாம் சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஹலாலு ஹராமி எல்லாமே ரிஸ்க்கு தான். ரைட்டா? ஹராம தொடாதேங்கிறான். வட்டி காசு வருமானம் வரும். திருடுனா ஏமாத்தினா பொய் சொல்லினா எத்துவாளத்தினா செஞ்சா காசு வரும். ஆனா அது ஹராம். அப்படிலாம் செய்யாத. அந்த ரிஸ்க்கு நீ சாப்பிடாதேன்னு மார்க்கம் சொல்லுது. தெரிஞ்சானப்பா? மேலும் வபி அன்னஹு லவ்லம் யகுன் ரிஸ்கன் ஹராம் ரிஸ்க்காக இல்லை என்றால் பாரு விளக்கம் போடுறாங்க பாரு. வபி அன்னஹு லவ்லம் யகுன் ரிஸ்கன் ஹராம் ரிஸ்க்காக இல்லை என்றால் லம் யகுனில் முத்தகத்தா பிஹி ஹராமி கொண்டே உணவளிக்கப்பட்டவன். எப்படி? பி அன்னஹு லவ்லம் யகுன் ரிஸ்கன் ஹராம் ரிஸ்க்கா இல்லை என்றால் லம் யகுன் முத்தகத்தா பிஹி ஹராமை கொண்டு ரிஸ்க் அளிக்கப்பட்டவன். முத்தகத்தான சாப்பிட உண்ண உணவு கொடுக்கப்பட்டவன் அர்த்தம். அல் முத்தகத்தா பிஹி தூல உம்ரிஹி வாழ்நாள் முழுவதும் ஹராமை கொண்டு உணவளிக்கப்பட்டவன் ரிஸ்க் அளிக்கப்பட்டவன். மர்சூக்கன் என்னவோ ஆக மாட்டான். மர்சூக்காவே ஆக மாட்டான். ரிஸ்க் அளிக்கப்பட்டவனாவே ஆக மாட்டான். ஒரு கூட்டம் வட்டியே காலமெல்லாம் சாப்பிட்றான். பேங்க்ல பணத்தை போட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டை போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற ஒரு கூட்டம் இருக்கு. அப்படி தானே? காலமெல்லாம் அதான் வேலை. அப்படி செய்யறாங்களப்பா. பேங்க்ல ஒரு தொகையை போட்டு அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட்டை சாப்பிட்றாங்கல்ல, பேரை மாற்றிக்கிடுவாங்க. வட்டின்னு சொல்ல மாட்டாங்க, அது இன்ட்ரெஸ்ட்டுங்க. அப்போ வாழ்நாள் முழுவதும் சொல்லுப்பா ஹராமை கொண்டு உணவளிக்கப்பட்டவன் மருசுக்காவே ஆக மாட்டான். வலைச கதாலிக்கிறது அப்படிலாம் கிடையாது. ஏலி கௌலி தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்வதினால் வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி பூமியிலே எந்த ஜீவராசியும் இல்லை இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா அந்த ஜீவராசிக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளித்தே தவிர. எல்லா ஜீவராசிக்கும் அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிக்கிறான். அல்லாஹ்வுடைய ரிஸ்கத்தை எல்லாருமே உண்டு வளர்கிறார்கள். தெரியுதுனே? சரி, அடுத்து அன்பக்க செய்ய அன்பதஹு இங்கெல்லாம் ஒரே மானாதானா? அன்பக்க அன்பதெல்லாம் அகமானி ரெண்டு ஒரே அர்த்தம் தானா? அன்பக்கனாலும் செலவு செஞ்சான், அன்பதனாலும் செலவு செய்தான். ஃபாக்கலிமா நூனாகவும் அதுக்கடுத்து ஐன் களிமா வந்து ஃபேயாவும் இருந்தா அது மூணாவது எழுத்து எந்த எழுத்தாக இருக்கட்டும், அதுக்கு செலவழிக்கிறது தான் அர்த்தம் வருமா? நஃபக நஃபத நஃபக எல்லாம் செலவழிச்சான்னு தான் அர்த்தமா? அன்பக்க அன்பக்க செய்ய அன்பதவு என்றால் அகமானி ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் செலவு செய்யறதுன்னு தான் அர்த்தம். வலவு இஸ்தக்ரைத்த அல்பாவ வார்த்தைகளை நீ ஆராய்ச்சி செய்தால் வஜத்த குல்லமாய் வாஃபிக்கு இதற்கு நேர்படக்கூடியதை ஐனி ஃபாக்கலிமாவிலையும் ஐன்கலிமா போட்டிருக்காங்க பாரு. ஃபாக்கலிமாவிலையும் ஐன்கலிமாவிலையும் இதற்கு நேர்படுகின்ற ஒவ்வொன்றையும் நீ பெற்றுக்கொள்வாய். தால்லன் அலா மானஹாபி ஒல் ஹுரூஜி வெளியாவது போவது என்ற மானாவின் அறிவிக்கூடியதாக பெற்றுக்கொள்வாய்.
கீழே போட்டுருக்கு பாருப்பா. நஃபர, நஃபா, நஃபத, நஃபக, நஃபஸ, நஃபஸ, எல்லாத்துக்கும் வெளியாகுதுன்னு அர்த்தம். விளங்குதா? நஃபா, நஃபகன்னா ஊதுனா, ஊதுனாலும் வெளியாக்குறது தானே. நஃபஸ மூச்சு விட்டான், எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் வருமா. அப்போ ஃபாக்களிமா நூனாவும் ஐன்களிமா ஃபாவாவும் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த எழுத்து என்னவாக இருக்கட்டும் வெளியாகுங்கிற அர்த்தம் தான் வருமா. ரைட் தானப்பா? அடுத்து சொல்லப்போ வல விஸ்தக்ரைத்தில் அல்வால வார்த்தைகளை நீ ஆய்வு செய்தால் வஜத்த குல்லமாய் வாஃபிகுஹு ஃபில் ஃபாயிவல் ஐனி, வாக்கலிமாவிலே ஐன்களிமாவிலே நேர்வருன்ற ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வாய். அதான் வாக்கலிமா நூனாவும் ஐன்களிமா ஃபாவாவும் இருந்தால் அவைகளை பெற்றுக்கொள்வாய். தாலல் மானது ஹாபிவல் குரூஜி, வெளியேறுவது, செல்வது, போவது என்ற மானாவை அறிவிக்கூடியதாக பெற்றுக்கொள்வாய். வல்லாயிரு சரியான அர்த்தம் என்ன? மின் இன்ஃபாக்கி மா ரஸகஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு தந்த ஒன்றை செலவழிப்பது. அப்படிதானப்பா? வல்லாயிரு சரியான கருத்து. விளங்குதப்பா? ஏய் தம்பி, வல்லாயிரு மின் இன்ஃபாக்கி மா ரஸகஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு தந்த ஒன்றை சர்ஃபுல் மாலி ஃபி சுபுலில் கைரி, நல்ல வழிகளிலே என்ன செய்வதா இருக்கும்? திருப்பி விடுவதா இருக்கும். ரைட்டா? விளங்குதா? வல்லாயிரு சரியான அர்த்தம் மின் இன்ஃபாக்கி மா ரஸகஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு தந்த ஒன்றை சர்ஃபுல் மாலி ஃபி சுபுலில் கைர், பொருளை நல்ல வழிகளிலே என்ன செய்யறது? செலவழிக்கிறது. மினல் ஃபர்லி, ஜக்காத்தில் இருந்தும் நஃபிலி, தர்மங்களில் இருந்தும் நல்ல வழிகளில் செலவு செய்யறது. அது ஜக்காத்தா இருந்தா சதகாவா இருந்தா நல்ல வழிகளில் செலவு செய்யறது அர்த்தமா. வமன் ஃபஸ்ஸரஹு பி ஜக்காத்தி, ஜக்காத் என்று தஃப்சீர் செய்தவர் அர்த்தம். இம்மாரத்துக்குனா என்ன அர்த்தமா? ஜக்காத்து தான் சிலவங்க தஃப்சீர் செய்யறாங்களாம். வமன் ஃபஸ்ஸரஹு பி ஜக்காத்தி, ஜக்காத் என்று தஃப்சீர் செய்தவர் ذكر அஃதல் அன்வாஇ, இந்த செலவினுடைய வகைகளிலேயே சிறந்ததை என்ன செஞ்சிருக்கிறாரு? சொல்லி இருக்கிறாருன்னு அர்த்தமா. வல் அஸ்லு ஃபீஹி, அப்படிதானப்பா? அது எப்படி கூட வமன் ஃபஸ்ஸரஹு பி ஜக்காத்தி, ஜக்காத் என்று தஃப்சீர் செய்தவர் ذكر அஃதல் அன்வாஇஹி, அந்த தர்மத்தினுடைய வகைகளில் சிறந்ததை என்ன செஞ்சிருக்கிறார்? சொல்லி இருக்கிறார். வல் அஸ்ல ஃபீஹி, அதில் உள்ள அசலை என்ன செஞ்சிருக்கிறாரு? சொல்லி இருக்கிறார்னு அர்த்தம். விளங்குதா? அவ் ஹஸ்ஸஸஹு பிஹா, அல்லது ஜக்காத்தை கொண்டு ஒரு குறிப்பாக்கி இருக்கிறார். லிக்திரானிஹி பிமா ஹுவ ஷகீகத்து, அந்த ஜக்காத்தினுடைய சகோதரியா இருக்குமே, நண்பரா இருக்குமே, அந்த ஒன்றை கொண்டு சேர்ந்திருப்பார். இப்பா ஏய் எப்படி வருதுங்கண்ணே? அல்லதீன யுமினூன பில் கைபி யுகீமூன ஸலாத்தன்னு வருது. சலாத்துக்கு ஷகீகத்து யாரு? ஜக்காத்து. ஜக்காத்துக்கு ஷகீகத்து என்னது? சலாத்து. சலாத்தை சொன்னா ஜக்காத்தை சொல்லுவான், ஜக்காத்தை சொன்னா சலாத்தை சொல்லுவான். அங்க மேல சலாத்து வந்திருக்கிறதுனால அது பர்லு தொழுவேன், அதுவே ஜக்காத்துன்னு அர்த்தம்ங்கிறாங்க. விளங்குதா? மேலும் அவு ஹஸ்ஸஸஹு, அதை அந்த செலவழிப்பதை ஜக்காத்தை கொண்டு குறிப்பாக்கி இருக்கிறார். ஏன்? லிக்திரானிஹி, அந்த மிம்மா ரஸக்னாஹும் என்பது சேர்ந்திருப்பதினால், பிமா ஹுவ ஷகீகத்துஹு, அதனுடைய நண்பரா இருக்குமே, அதனுடைய தோழியா இருக்குமே, அந்த ஒன்றை கொண்டு சேர்ந்திருப்பதால் சேர்ந்து தான் வரும். அகீமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத்தன்னு. இப்போ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் கொடுத்ததிலிருந்து செலவு செய்வார்கள்ங்கிறத மஃபூல முற்படுத்தப்பட்டிருக்கு. விளங்குதா? அப்ப தக்சீஸ் கிடைக்கும். தக்தீமுல் மஃபூல் பிஹி, மஃபூல் பிஹி முற்படுத்தப்பட்டிருப்பது இஹ்திமாமி, முக்கியத்துவத்தை காமிப்பதற்காக வேண்டியும், வல் முஹாஃபலத்தி அலா ரூஸில் ஆயி, ஆயத்தினுடைய முடிவுகளை பேணியதற்காண்டியுமா இருக்கும். ஏப்பா யுன்ஃபிகூன மிம்மா ரஸக்னான்னா அந்த ஆயத்து முறிஞ்சு போயிடும். மிம்மா ரஸக்னா யுன்ஃபிகூனா தான் என்ன செய்யும்? ஆயத்தினுடைய முடிவு கரெக்டா வரும். தெரியுதுனப்பா? ஆயத்தினுடைய முடிவை பேணியதற்காக வேண்டியமா இருக்கும். இது காலு மினி தபிஇலியத்தி அலைஹி, இங்கே தபிஇலியத்தான மின்னை நுழைத்திருப்பது கஃப்யரில் இஸ்ராஃபில் மன்ஹி அன்ஹு, எதை விட்டும் தடை செய்யப்பட்டதோ அந்த விரயத்தை விட்டும் தடுத்துக் கொள்வதற்காண்டியா இருக்கும். எப்பா நாம் கொடுத்ததிலிருந்து கொஞ்சத்தை செலவு செய்வார்கள் அர்த்தம். எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் கொடுத்து நாளைக்கு பாருங்க, அடுத்த போய் கேட்கிற மாதிரிலாம் ஆயிரும். கம்ப்யூட்டர் செலவு செய்யறதுக்கு மார்க்கெட்டில் அனுமதி இருக்கா? அப்படிலாம் செலவழிக்க கூடாது. அபூபக்கர் மட்டும்தான் அந்த அனுமதி. இன்னொரு சாபி கம்ப்ளீட்டா கொண்டு வந்தாங்க போது சுலுசை வச்சுட்டு மற்றதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்தனப்பா செலவுலையும் என்ன செய்யணுமா? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் செலவு செய்யணுமா. இந்த மின் என்னது? தபிஇலியா, நாம் கொடுத்ததில் கொஞ்சத்தை செலவு செய்வார்கள். இதுகாலும் இனி தபிஇலியத்தி அலைஹி,
இம்மாரசகனாமுல மின்னை நுழைத்திருப்பது கஃபியனில் இஸ்ராபில் மன்ஹி அன்ஹு, எதை விட்டும் தடை செய்யப்பட்டதோ அந்த இஸ்ராபை விட்டும் தடுத்துக் கொள்வதற்காண்டியா இருக்கும். விளங்குத தம்பி? இப்போ நாம் கொடுத்த காசு பணங்களை மட்டுமல்ல, யார் யாருக்கு எதை எதை கொடுத்தோமோ அத்தனையும் செலவு செய்யணுமா. உலமாக்களுக்கு இல்ம கொடுத்துருக்கான், இல்ம செலவு செய்யணும். அதுதான் அந்த இடத்துல இன்பாக்கு. தம்பி, ஒருத்தவங்களுக்கு சக்தியை தந்திருப்பான், சக்தி உள்ளவர்கள் என்ன செய்யணும்? பலகீனமானவர்களுக்கு இந்த சக்தியை பயன்படுத்தணும், உதவி செய்யணும். ஐயா நீ போற, நான் பஜாருக்கு போறேங்க, உங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமா, அது வாங்கிட்டு கொடுக்கறது, அது ஒரு இன்பாக்கு தானே. விளங்குதப்பா? தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, இது எல்லாமே எதுல வந்துருமா? இன்பாக்கு. பாருங்க, ஏத்தமீலம் யுராத பிகி, இந்த விளங்குத தம்பி, ஏத்தமீலம் யுராத பிகி, இந்த இன்பாக் என்பதை கொண்டல் இன்பாக் மின் ஜமீஇல் முஆவன் இல்லத்தி ஆத்தாஹுல்லாஹு மின நிஅமில் லாஹிரத்தி வல் பாத்தினத்தி, வெளிரங்க நியமத்துகளிலிருந்தும் அந்தரங்க நியமத்துகளிலிருந்தும் அல்லாஹ் அவர்களுக்கு தந்தானே அத்தகைய அனைத்து உபகாரங்களையும் செலவு செய்வது என்று நாடப்படுவதும் சாத்தியமாகும். அல்லாஹ் எந்தெந்த முஆமன உதவிகளை தந்திருக்கா அதெல்லாம் கொடுக்கறதா எடுத்தனப்பா. ஏத்தமீல் சாத்தியமாகும். யுராத பிஹி, இந்த தம்பி இன்ஃபாக் என்பதை கொண்டு அல் இன்ஃபாக் மின் ஜமீஇல் முஆவன் இல்லத்தி ஆத்தாஹுல்லாஹ் மின நிஅமில் லாஹிரத்தி வல் பாத்தினத்தி, வெளிரங்க நியமத்துகளிலிருந்தும் அந்தரங்க நியமத்துகளிலிருந்தும் அல்லாஹ் அவர்களுக்கு தந்த அனைத்து உபகாரங்களையும் செலவு செய்வது என்று நாடப்படுவதும் கூடும். ஐயதுகு, இந்த கருத்தை வலுவூட்டுகிறது கவுலு அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல். என்ன சொல்லு? இன்ன இல்மன், கல்வி, லா யுகாலு பிஹி, அதற்கு சொல்லப்படாது கன்சின், லா யுன்ஃபகு மின்ஹு, அதிலிருந்து செலவு செய்யப்படாத, கன்சி என்று சொல்லப்படாது. ஏபா அப்படித்தானே இருக்க? இன்ன இல்மன், இல்மு என்பது அதற்கு செலவு செய்யப்படாத, கன்சி என்று சொல்லப்படாதுங்கிறாங்க. அப்ப அதை செலவு செய்யணும். இல்முங்கிறது என்ன செய்யணும்? சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இலைஹி, இதன் பக்கமே தஹப மன்கால, சொன்னவர் சென்றிருக்கிறார். எப்படி? மிம்மா ஹஸ்ஸஸ்னாஹும் பிஹி, எதை அவர்களுக்கு நாம் சொந்தமாக்கி தந்தோமோ, மின் அன்வாரில் மஅரிஃபத்தி, ஞானத்தின் ஜோதிகளில் இருந்தும் அவர்களுக்கு நாம் சொந்தமாக்கி தந்ததில் இருந்தும் யுஃபீதுன், செலவு செய்வார்களே தஃசீர் செய்றாங்க. ஏபா எப்படியே தஃசீர் செஞ்சிட்டாங்களாம். மிம்மா ஹஸ்ஸஸ்னாஹும் பிஹி மின் அன்வாரில் மஅரிஃபத்தி, ஞான அகமிய விளக்கங்களில் இருந்தும் ஞான ஜோதிகளில் இருந்தும் அவர்களுக்கு நாம் சொந்தமாக்கி தந்ததில் இருந்து யுஃபீதுன், செலவு செய்வார்கள்னே மிம்மா ரஸூலுல்லாஹி அர்த்தம் வைக்கிறாங்க. வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.